ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ரிஷபராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே 9 இருக்கின்றார். ஸ்தரராசிக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் என்று சொன்னாலும் ராசிநாதனுக்கோ லக்னநாதனுக்கோ எந்த இடமும் தோஷம் அல்ல. அந்த அளவிலே உங்களுடைய ராசிநாதன் அவர் ஒரு சுபகிரகம் சுபஸ்தானத்திலே இருப்பது எல்லா வகையான நன்மைகளும் தரும். அதே வேளையில் அவர் 5ஆம் தேதி 10 பயிற்சியாகிறார். அப்போது 2 இருக்கக்கூடிய குரு பகவானால் பார்க்கப்படுவார். ஆக ராசிநாதனும் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் ரிஷபராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் அத்தனை வயதுடைய ஆண் பெண் இருவருக்கும் 1ஆம் வீட்டு பலன் 5ஆம் தேதி ஆரம்பத்திலிருந்தும் குறிப்பாக 5ஆம் தேதியிலிருந்து மிகப்பெரிய அற்புதமான பலன்களை தரப்போகிறது என்பது தெளிவு. அது அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார் போல் நிச்சயமாக அமையும். இளைய வயதின் உடையவர்களாக இருந்தால் படிப்பில் சாதனையும், வாலிப வயதில் இருந்தால் திருமண யோகமும், சம்பாதிக்கக்கூடியவர்கள் பெரிய அளவிலே சம்பாத்தியம் செய்வார்கள். காரணம் 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம். அவர் 10 இருந்து குரு பகவானுடைய பார்வையும் வாங்கி 4ஆம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், ஸ்டேட்டஸ் என்று அத்தனை விதமான சகல விதமான உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் பூர்த்தி அடையும். அதனால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கட்டாயம் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான மாதமாக 1ஆம் வீட்டு பலன் பூரணமாக அமையும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே அடிப்படை உண்மையாகும். பலருக்கு சொத்துகள் சுகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக மிக அற்புதமாக கிடைக்கும். காரணம் 10 இருந்து 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் சகல விதமான நன்மைகளும் உண்டாகும். அதற்கு குரு பார்வையும் மிகப்பெரிய காரணமாக அமையும் என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்திலே 9 இருக்கின்றார். 3ஆம் தேதிக்கு பிறகு அவரும் 10 வருவார். உடன் சுக்கிரனுடன் சேர்க்கை சேர்வார். 2 இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்தால் 2ஆம் இடம் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். 2ஆம் வீட்டு அதிபதியை 2 இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்காரகன் தனாதிபதியை பார்ப்பதினால் பணம் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்புகள் பெருகும். தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய சாதனை படைக்கலாம். பணியில் புரியக்கூடியவர்களுக்கும் ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும். உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் பலர் முடிக்க முடியாத நுண்ணிய காரியங்களெல்லாம் மிக சர்வசாதாரணமாக முடித்து பேர் புகழை வாங்குவீர்கள். கடன்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் முழுமையாக கடன்கள் அடைப்படும். குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். ஆக உங்களுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பெரிய மதிப்பு, மரியாதை, பணவரவு, தனவரவு, செல்வாக்கு, சொல்வாக்கெல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவு. கடந்த காலத்தில் உங்களை சொல்லை மதிக்காதவர்கள் கூட இந்த மாதத்திலே உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட சூழல்கள் உருவாகும் என்பதே 2ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சந்திரன். அவர் 4 கிரகம். செவ்வாய் அந்த வீட்டிற்கு யோகக்காரராகி ஆரம்பத்தில் செவ்வாய் சூரியன் எல்லாம் 3ஆம் வீட்டை பார்ப்பதினால் இளைய சகோதரி முழு ஒத்துழைப்பும், நண்பருடைய ஒத்துழைப்பும், கணவன் மனைவியினுடைய ஒத்துழைப்பும் பூரணமாக கிடைக்கும். காரணம் செவ்வாய் சகோதரக்காரனாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அவர் 7 கூடியவர் என்பதால் பல வகையான நன்மைகள் 3ஆம் வீட்டின் மூலமாக நடக்கும். பலருக்கு பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாகவும் லாப பயணங்களாக உண்டாகும். பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும். ஆக பலவிதமான நன்மையான பலன்கள் 3ஆம் இடத்தின் மூலமாக இந்த மாதம் ரிஷபராசிக்கார் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக உங்களுடைய தைரியமும் வீரியமும் அதிகமாக பெருகும். அதன் மூலமாக பல வெற்றிகளை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் சூரியன். அவர் 9 இருக்கின்றார். தான் வீட்டிற்கு அவர் 6 ஆரம்பத்திலே மறைந்திருக்கிறார். 4 ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார். 13ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10 வருவார். திக்பலம் அடைவார். சூரியன் குருவினுடைய பார்வை வாங்குவார். மாத பிற்பகுதியில் 13ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் வீடு பலமடைகின்றது. அதன் மூலமாக படிக்கின்ற மாணவிகள் கல்வியில் சாதிப்பார்கள். சொத்து சுகங்கள் சேரும். வீடு, வண்டு, வாசல், வாகனங்கள், கனவுகள் நிறைவேறும். வாங்கலாம், விற்கலாம். தாயினுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். தாயால் பலருக்கு பலவிதமான லாபங்களும் உண்டாகும். குறிப்பாக பெண்களுக்கு தாய் வீட்டு சீதனமாக நகைகளோ சொத்து சுகங்களோ வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆக 4ஆம் வீட்டின் மூலமாக மாத பிற்பகுதியில் பலவிதமான நல்ல பலன்கள் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் என்பதே அடிப்படை விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்தில் 9 இருக்கின்றார். 5 கூடியவர் 9 இருப்பது சிறப்பு. ஆனால் 3ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10 மாறிவிடுகின்றார். உடன் ராசிநாதன் சுக்கிரனுடனும் ராகு கேது சம்பந்தத்தோடு இருந்தாலும் குருவினுடைய பார்வை 5ஆம் வீட்டு அதிபதிக்கு கிடைப்பதனால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும். 5ஆம் வீட்டு அதிபதி 10 இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகள், வேலை கிடைக்காம பிள்ளைகள், திருமணமாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நல்ல காலம் பிறக்கும். அது அவரவர் வயதிற்கேற்ற விஷயங்களாக இருக்கும். உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியான புதனுக்கு குரு பார்வை கிடைப்பதால் புத்திர பாக்கியம் ஏற்படும். சகல விதமான அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் ஏதோ ஒரு வகையில் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும்.
கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருப்பவர்களுக்கு, அதாவது ஷேர் மார்க்கெட் போன்ற தொழிலில் இருப்பவர்களுக்கும், ரியல் எஸ்டேட் செய்கின்றவர்களுக்கும் மிகப்பெரிய அளவிலே வருமானம், வாக்கு மூலமாக வக்கீல் தொழில்கள், ஜோதிடர்கள் மற்றும் தன் வாக்கால் பிழைக்கக்கூடிய அத்தனை தொழில் சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய யோகங்களும், லாபங்களும், வெற்றிகளும் ஏதோ அவர்களை உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும். சரியான முறையில் நீங்கள் திட்டம் தீட்டி உங்களுடைய முயற்சியை நீங்கள் வெற்றிக்கு உண்டான களமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 6 சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 9லும் பிறகு அவர் 10லே இருக்கின்றார். தான் வீட்டிற்கு 4, 5 இருந்து குரு பார்வை வாங்குவதனால், அவர் ராசிநாதன் என்பதனால் 6ஆம் வீட்டு கெடுபலன்கள் பெரிய அளவிலே உங்களை பாதிக்காது என்பதே ஆறுதலான விஷயமாக அமைகின்றது. ரிஷபராசிக்கு 7 செவ்வாய். அவர் உச்சமடைந்திருக்கின்றார். 7ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைந்திருப்பதால் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ மிகப்பெரிய யோகங்கள் வரும். களத்திரக்காரன் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதினால் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் மிக விரைவிலே இந்த மாதம் திருமணம் செட்டாகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நான் பெரியவர், நீ பெரியவர் என்றால் குடும்பத்தில் சிக்கல்கள் உருவாகும். 7ஆம் வீட்டு அதிபதி நெருப்பு கோளாகி அவர் உச்சமடைந்திருப்பதால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஆதிக்கம் குடும்பத்தில் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட யூகாவை நீங்கள் விட்டுவிட்டால் எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. அதே வேளையில் வளர்ச்சி குடும்பத்தில் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும். 23ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 10லே திக்பலம் அடைவார். குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவார். அப்போது கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்ளும். குறிப்பாக பூமி சம்பந்தமான யோகங்கள் உங்களுக்கு அடிக்கும். அது சம்பந்தமாக நீங்கள் நிலம் சம்பந்தமான வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், அல்லது வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்குண்டான பொருளாதார யோகமும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். ஒரு சிலர் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வருவதற்கும் கூடுதலான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 8 குரு பகவான். அவர் 2லே இருந்து 8ஆம் வீட்டை பார்ப்பதனால் 8ஆம் வீட்டு கெடுபலங்கள் வரும். ஆனால் உங்களை நேரடியாக எதுவும் பாதிக்காது. அதே வேளையில் 8ம் 2ம் சம்பந்தப்படும் போது எதிர்பாராத தனப்பிராப்தி அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. 2ஆம் வீட்டு அதிபதி புதனை பார்ப்பதினால், அவரே 8ஆம் வீட்டு அதிபதியாகி 2லிருந்து பார்ப்பதினால் 5ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் பண வரவோ யோகமோ வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. அப்படிப்பட்ட தசாபுத்தி நடப்பவர்களுக்கு, இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்திலிருந்து அதற்குண்டான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தின் மூலமாக மிகப்பெரிய செல்வம் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 9 சனி பகவான். உங்களுடைய 9லே உங்களுடைய ராசிநாதனும் ஆரம்பத்தில் செவ்வாய், சூரியன் எல்லாம் இருக்கின்றார்கள். 9 11லே இருக்கின்றார். 9ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும். அது தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக நடக்கும். பலருக்கு முன்னோர்கள் சொத்து சுகங்கள் வருவதற்கு வாய்ப்புகளும், தெய்வ கைங்கரியம் செய்வதற்கும், தான தர்மங்கள் செய்வதற்கும், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கும் உங்களை தேடி பட்டம், பதவி, பேர், புகழ் வருவதற்கும், அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கு கட்சியில் செல்வாக்கு வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 10 சனி பகவான். அவர் 11லே இருக்கின்றார். மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும், 5ஆம் தேதி புதனும், 13ஆம் தேதிக்கு பிறகு 10லே இத்தனை கிரகங்கள் வருகின்றது. அதுவும் குறிப்பாக சூரியன் அங்கே திக்பலம் அடைகின்றார். குருவினுடைய பார்வையும் வாங்குகின்றார். 10ஆம் வீட்டு அதிபதி சனியோ 11லே இருக்கின்றார். தொழிலதிபர்களுக்கும் சரி, பணியில் இருப்பவர்களுக்கும் சரி, இது மிகப்பெரிய வரப்பிரசாதமான பொற்காலமாக ஆகும். தொழிலதிபர்கள் தன் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி உங்களுடைய தொழில் கட்டாயம் செல்லும். கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய சாதனைத்தான். தொழிலதிபர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, உங்களுக்கு மனதுக்கு திருப்தியான வேலை இல்லாதவர்களுக்கு மன திருப்தியான வேலை, பணியில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களுடைய முழு ஒத்துழைப்பு, மிகவும் ஆர்வத்தோடும் மிகவும் விருப்பத்தோடும் உங்களுடைய முழு முயற்சியோடும் உங்களுடைய ஈடுபட்டிருக்கின்ற தொழிலில் மிக அக்கறையை செலுத்துவீர்கள். பலருக்கு பதவி உயர்வும் பண உயர்வரும், விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். புதிய சொத்து சுகங்களை வாங்கலாம். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரமும், மதிப்பு, மரியாதை, கௌரவம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. ஆக 10ஆம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக வளர்ச்சி, தொழில் விருத்தி, செல்வம், செல்வாக்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. திட்டமிட்டு நீங்கள் கட்டாயம் உழையுங்கள். உழைப்புக்கு ஏற்ற அதற்கு மேலேயே அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் கை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 11 குரு பகவான். அவர் 2லே இருக்கின்றார். 11லே 9, 10 சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால் மிகப்பெரிய வளர்ச்சியும், மிகப்பெரிய யோகமும், வெற்றியும் கட்டாயம் காத்திருக்கிறது. மூத்த சகோதரர்கள் வகையில் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். அவருடைய வாழ்வில் வயதிற்கேற்ற வளர்ச்சிகள் உண்டாகும். திருமண வயதில் இருந்தால் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலையில் இருந்தால் பணியில் உயர்வு, சொத்து சுகங்களை வாங்குவது, புதிதாக வீடு, வண்டி, வாசல், வாகனம் என்ற சேர்க்கையெல்லாம் மூத்த சகோதரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக இருக்கும். நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்களும் காரியங்களும் வெற்றி அடையும். நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஆக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தொடுவதெல்லாம் கடந்த காலத்தில் எவ்வளவுதான் நீங்கள் சிரமப்பட்டாலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் மிகப்பெரிய வெற்றியும் யோகம் ஏதோ ஒரு வகையில் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் என்பதே அடிப்படை உண்மையாகும்.
அவருடைய ராசிக்கு 12 கூடிய செவ்வாய். அவர் ஆரம்பத்தில் 9 உச்சமடைந்து தான் வீட்டை பார்க்கிறார். பிறகு அவர் மாத கடைசியில் 29 10 திக்பலம் அடைந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் குரு சம்பந்தத்தால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபவிரிய செலவுகளாகும். கணவன் மனைவிக்குள்ளும் பிள்ளைகள் வகையிலுமே இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகள் ஆகாது என்பதே உண்மையாகும். ஆக எப்படியா இருந்தாலும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆகக்கூடிய செலவுகள் உறவு வகையிலும் சுபவிரயங்களாக இருக்கும். வீண் விரிய செலவுகள் இருக்காது என்பதே அடிப்படை விஷயம். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சகல வயது உள்ளவர்களுக்கும் இந்த ரிஷபராசி மிகப்பெரிய பிப்ரவரி மாதத்தினுடைய பலன் மிகப்பெரிய யோகமும் வெற்றியும் லாபங்களும் உடையதாக அமையும். சரியான முறையில் திட்டமிட்டு மிகப்பெரிய வெற்றியாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறை முருகப்பெருமானை வணங்குவதும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபத்தை ஏற்றலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தையும் முருகப்பெருமானுடைய படத்தையும் வைத்து லட்சுமி நரசிம்மரையும் வணங்கலாம். முருகப்பெருமானுடன் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம். முடிந்தவர்கள் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் முடிந்த வாய்ப்பு உள்ளவர்கள் உங்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வந்தால் சகல விதமான சௌபாகியங்களும் உண்டாகும் என்பதே உண்மையாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை கடைபிடிக்கலாம். நன்றி, வணக்கம்.